ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இருக்குடா உனக்கு விடுமுக ஐயா வைக்கிறாரு. அன்பு முத்துவ கிரவுண்ட்ல வச்சு அடிச்சான்ல, இதே கிரவுண்ட்ல அவனுக்கு பதில் சொல்லு போ. கபடி 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 என்ன நாட்டாம போன ஆட்டத்தோட இந்த ஆட்டம் பயங்கர சூடு பிடிக்க போல இருக்கு. அன்பு தம்பி பயங்கரமா இருப்பாப்ல. இவன் எதுக்கு எல்லாரையும் அடிக்கிறான்? அது அவன் உள்ள இறங்கி ஒழுங்கா விளையாடி இருக்கலாம்ல. அவன் மட்டும் ஒழுங்கா விளையாடி இருந்தா இவங்க அப்படி ஆடி இருக்க மாட்டாங்கல்ல. இதுக்குதான் கேம விளையாடணும்னு சொல்றது. இப்ப அவன் உங்களுக்கு சூப்பரா விளையாடுறான், நான் பேசாம இருங்க. கபடி 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 கபடி. அன்பு திருப்பி அடிக்கிறாரியா. கொடுத்தத திருப்பி கொடுத்துட்டாரு போல இருக்கு. அன்போட அதிரடி ஆட்டம் அற்புதம் அற்புதம். கண்டியூர் 8 பாயிண்ட், திருவையாறு 7 பாயிண்ட் தான். ஆஃப் டைம் சைடு சேஞ்ச். சூப்பர் சூப்பர் காய்ஸ், கலக்கிட்டீங்க. அன்பு ஃபேண்டாஸ்டிக். முத்து அடி எதுவும் படலையே? இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீயே மகேஷ் சும்மா இருந்த, அடிக்கலாம் எப்படி அலோ பண்ணாங்க கேம்ல? பரவாயில்ல விடுங்க மேடம். அதான் என் மாப்பிள்ள 1க்கு 4 திருப்பி கொடுத்துட்டான்ல. அது மட்டும் இல்ல மேடம், அவங்கள அடிச்சதுனால தானே நம்மள பார்த்து அவங்க எவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுது. டேய் யாரா? டேய் யாரா? சூர்யா அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டே இருக்க. நீதான் எங்களை பார்த்து பயப்படுற. சொல்றல பேச்ச கொஞ்சம் அளவோட வச்சுக்கிட்டா நல்லது. ஐயா யார் இது? நேத்து அவங்க பேசும்போதெல்லாம் எங்க போயிருந்தீங்க? ராஜாங்கம், அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா ராஜாங்கம்? ஐயோ ஆத்தா தாயே, என் குல தெய்வமே, இதுக்குதான் இந்த போட்டி எல்லாம் வேணான்னு சொன்னேன். கடைசியில என் தெய்வங்களே நான் தப்பா நினைச்சிருச்சு. நீ எதுக்கு வருத்தப்பட்டு இருக்க? நியாயம் எங்க இருக்கோ அந்த பக்கம் நீ பேசு. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நியாயமா? எது ஆண்டி நியாயம்? பர்சனல் இஷ்யூ கேம்ல காட்டி முத்துவ சூர்யா அடிச்சது நியாயமா? இல்ல அதையும் நாங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு கேம்ல பதில் சொன்னோமே, அது நியாயமா? இன்னைக்கே உனக்கு தெரிஞ்சிடும் யாரு பெரிய கில்லாடி. டேய் தம்பி, ஆட்டம் இப்ப பாதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் மீதி ஆட்டம் இருக்கு. அதுக்குள்ள உன் வாய் திறமையை என்கிட்ட காட்டாத. சூர்யா, நீ ஆட்டத்துல மட்டும் சவால் விட்டா நாங்களும் ஆட்டத்துல மட்டும் பதில் சொல்லுவோம். மீதி இருக்கிற கேமை இதே மாதிரி முடிச்சு இந்த கிரவுண்டுக்குள்ள நீ வர முடியாதபடி பண்ணுவோம். ஐயோ போதும், தயவு செய்து நிறுத்துறீங்களா? இந்த மாதிரி சூர்யா தம்பி, இந்தாங்க மோர் எடுத்துக்கோங்க. சூர்யா சார். சார் மோர் எதுக்கு? நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. இவ வேற நடுவுல. என்னம்மா இது? அதான் பருவம் மோர் கொண்டு வந்திருக்கால. நேத்து தானே மோர் குடிச்சாங்க, இன்னைக்கு ஜூஸ் குடிக்கட்டும். நீங்க இந்த பக்கம் வாங்க வாங்க. வாங்க வாங்க. இந்தாங்க சார், இந்த மோரை வச்சிருங்க. ஓகே ஓகே. ஆர் யூ ஷூர்? ஓகே. நீங்களும் எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம். பயப்படாம எடுத்து குடிங்க. உங்க அண்ணி குடுக்கற ஸ்பெஷல் மோர் மாதிரி இருக்காது, ஆனாலும் இது நல்லா தான் இருக்கும். நம்பி குடிக்கலாம். இல்ல சார் சொல்லுங்க சார். வீரா எடுத்துக்கப்பா. எடுத்துக்கோங்க. குடி குடி குடி.
நந்தினி அவருக்கும் கொடு. ஆ எடுத்துக்கோங்க. ஐயோ வேணாம் 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 ஐயோ அங்கிள் பயப்படாம குடிங்க, இது ரொம்ப நல்லது. எடுத்துக்கோங்க. வேணாம்மா. எடுத்துக்கோங்க. ஐயோ, அப்பா ஜூஸ் கிடைக்கணும். குடிடா. குடிச்சே ஆகணுமா? ஜூஸ் சூப்பரா இருக்கு. நான் தான் அங்க இருந்து பார்த்தேனே சார், காலில் தான் பட்டு. தம்பிங்களா ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. இந்தாங்க மோர் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். அவங்க எல்லாம் ஜூஸ் குடிக்கும் போது இவங்க மட்டும் ஏன் மோர் குடிக்கணும்? நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. மகேஷ் சார் நீங்களே எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஆனந்தி. முத்தண்ணே எடுத்துக்கோங்கண்ணே. அந்த மோரை நீங்களே குடிங்க. டாட் ஜூஸ் சூப்பரா இருக்கு, கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன். வேண்டாமா? இங்க பாருங்க, விளையாட்டுல கோவத்தை காட்டாதீங்க. ஆமா முத்து. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. விளையாட வேணாம்னு சொல்ல முடியாத சூழ்நிலை ஆயிருச்சு. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனந்தி, இது காசு பணத்துக்காக விளையாடுற போட்டி இல்ல. மகேஸ்வரோட மரியாதை இதுல இருக்கு. அதை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன மன்னிச்சிரு. சார், நீங்க இதுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா உங்க முன்னால நிக்கிறது மகேஷ் அண்ணன். இதுல இருக்கிற பிரச்சனை இந்த போட்டியில தீர்க்கவே முடியாத பகையா மாறிடக்கூடாது. நந்தினி அதெல்லாம் பகையா மாறி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என் மொத்த பகையும் நான் இந்த போட்டியில தீர்த்துக்கிட்டு தான் நான் ஊருக்கே போவேன். பிரேக் ஓவர். ரெண்டு டீமும் உள்ள வாங்க. சூர்யா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? போய் நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். அதிரடி ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ரெண்டு டீம் வீரர்களும் களத்துல மாறி மாறி நிக்கிறாங்க. ரைட்ல இண்டிகேட்டரை போட்டு லெப்ட்ல கைய போட்டு நேரா போற வண்டி மாதிரி அந்த பக்கமா இருந்தவங்க இந்த பக்கத்துக்கும், இந்த பக்கமா இருந்தவங்க அந்த பக்கத்துக்கும் போறாங்க. இப்ப இந்த ஆட்டத்தோட கண்ட்ரோல் யாரு கைக்கு போக போகுதுன்னு பாப்போம். மகேஷ், அதே மாதிரி ஆடுங்க. அன்பை விட்டுறாத. இந்த வாட்டி சூர்யா தான் வர்ற மாதிரி இருக்கு சார். வரட்டும் வரட்டும், ஆனா திரும்பி போக மாட்டான். ஆமா சார், உள்ளே பிடிச்சு போடுவோம். சூர்யாண்ணே, அந்த டீம்ல மகேஷ், அன்பு